புதிய இந்தியாவின் புதிய வேட்கை, திறந்திடும் புதிய வானம், புதிய இந்தியாவின் கூல் ட்ரிங்க். ஸோ ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் சிஎஸ்கே சூப்பர் கிங்ஸ். ஸோ எம்எஸ் நம்ம டீலில் நீங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சுபம் கில்ல சிம்பாப்வே வெர்சஸ் இந்தியா மேட்ச்சுக்கு கேப்டனாக போட்டிருக்காங்க. இதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோ கிளாரிட்டி போயிடலாம். ஸோ கில் வந்து கேப்டனாக என்ன பண்ணியிருக்காரு, குஜராத் டீமில் வந்து இருந்து 8வது பிளேஸ் தான் கைஸ். குஜராத் டீமில் வந்து கேப்டனாக இருந்து அந்த டீமை 8வது பிளேஸுக்கு கொண்டு போய் விட்டுருக்காரு கைஸ் இவர். ஓகேவா, இவர் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் ஒன்றும் கிடையாது நம்ம கேப்டனில். ஓகேவா, ஏன் ப்ரோ இப்படி வந்து பேசுகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸான கேப்டன் சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் ஜெய்க்வாட் எல்லாம் இருக்கையில் இவர் எதுக்கு கேப்டனாக போடணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் இருக்குது. ஸோ எனக்கும் இருக்குது. ஸோ நம்ம இந்தியா கோச் தான் இப்படி கொண்டு போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிசிசிஐயே இப்படி தாங்க இருக்குது. ஸோ ருத்ராஜுக்கும் கில்லுக்கும் கம்பேர் பண்ணலாங்க. அண்டர்-19 இந்தியாவுக்கு ருத்ராஜ் கேப்டனா இருந்து கப்பெடுத்து கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு கேப்டனா, ஸோ டோனி இருந்த இடத்த இவர் ஃபில்அப் பண்ணியிருக்காரு அப்படின்னா சிஎஸ்கேக்கு 5th பிளேஸ்ல வச்சிருக்காரு அப்படின்னா இவர் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கேப்டன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதத ஸோ டோனி இருக்கையில் ஸோ அவரே ஒரு கேப்டன், பெரிய கேப்டனாக இருக்கையில் அவரோட ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி இவர் 5th பிளேஸுக்கு சிஎஸ்கேவை கொண்டாந்துருக்காரு அப்படின்னா இவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப்பில் சுபம் கில்ல எடுத்திருந்தாங்க. ஸோ நம்ம ருத்ராஜை எடுக்கலை. ஸோ இதில் எடுத்திருக்காங்க. ஸோ ஆனால் நான் ருத்ராஜுக்கு மட்டும் ஃபைட் பண்ணலை, கேப்டனுக்கு. ஸோ சஞ்சு சாம்சன் இருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸான கேப்டன் இருக்காரு. ஸோ அவரெல்லாம் விட்டுட்டு இவர் இந்த இந்தியன் டீமுக்கு கில்லு கேப்டனாக என்ன ரைஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் கேட்பேன். என்னப்பா சிஎஸ்கே ஃபேனு அதனால ருத்ராஜ் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிலாம் இல்லை ரைஸ். நான் வந்து சஞ்சு சாம்சனுக்கும் சேமாக தான் சொல்கிறேன். ஓகேவா ரைஸ், நீங்க என்ன சொல்லுங்க, யாரை கேப்டனா போட்டிருக்கலாம் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, 24 நம்ம ருத்ராஜ் எவ்வளவு ரன் அடிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 14 மேட்சுக்கு 583 ரன் அடிச்சிருக்காரு கைஸ். சுபம் கில் பாத்தீங்கன்னா 12 மேட்சுக்கு 426 ரன் அடிச்சிருக்காரு கைஸ். இவர் மட்டும் என்ன 12 மேட்ச் தான் விளையாண்டுருக்காருன்னு கேட்டீங்கன்னா 2 மேட்ச் வந்து ரஷீத் கான் கேப்டனா இருந்தாரு. இவர் இன்ஜுரி காரணமா இல்லைன்னு அப்படின்னு நினைக்கிறேன். சஞ்சு சாம்சன் 15 மேட்சுக்கு 531 ரன் அடிச்சிருக்காரு கைஸ். ஸோ சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கு கேப்டனாக இருந்து 3வது பிளேஸில் வச்சிருக்காரு அந்த டீமை. ஸோ ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு கேப்டனாக இருந்து 5வது பிளேஸில் வச்சிருக்காரு. ஸோ சூப்பர் கில் பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு கேப்டனாக இருந்து 8வது பிளேஸில் வச்சிருக்காரு. ஸோ இவங்க இந்த ஆர்ஆர் இல்லைனா சிஎஸ்கே அந்த 2 கேப்டனுக்கு இந்த மேட்ச்சில் கேப்டனாக கொடுத்துறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஓகேவா, நீங்கள் எதுக்கு கில்லுக்கு கேப்டன் கொடுத்தீங்க அதுதான் கேள்வி. ஸோ என்னங்கிறத மறக்காமல் கைஸ் நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயத்தை இப்படியே விட்டுறக்கூடாது. நீங்கள் சஞ்சு சாம்சனை எடுக்காதீங்க. இப்போ யங்ஸ்டரை வச்சு உள்ள போகணும் அப்படின்னா நீங்கள் ருத்ராஜை கேப்டனாக பண்ணியிருக்கலாமே, அதான் நான் கேட்பேன். ஸோ எதுக்கு சூப்பம் கில்லோட எக்ஸ்பீரியன்ஸான ஆள் ருத்ராஜ் அப்படிங்கிறத நானும் சொல்லுவேன், ஃபேன்ஸும் சொல்லுவாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா, ஏன்னா அவர் கேப்டனாக இருந்து காமிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு சிம்பாப்வே வெர்சஸ் இந்தியா மேட்ச் இருக்குல்ல கைஸ், அதில் வந்து பிளேயிங் 11 வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதோட வீடியோ என்னைக்கு வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி. ஸோ இல்லைன்னா நாளைக்கு கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். பிளேயிங் 11 பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போடுவோம். சிம்பாப்வே இந்தியா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் டெஸ்ட் மேட்ச் நடக்குது கைஸ். ஸோ அதில் வந்து நம்ம சிஎஸ்கே சூப்பர் கிங்ஸ் எம்எஸ்ல வந்து ஸ்குவாடை நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம் தனியாக. ஓகேவா, அதில் வந்து எந்தெந்த பிளேயரை பிசிசிஐ எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நம்மளோட ஸ்குவாடை நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா, இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் ஈவினிங் மேட்ச் நடக்குது. ஸோ 5 o'clock பிளேயிங் 11 பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போடலாம். அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் யார் யார் கீ பிளேயராக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து போடுவோம். ஸோ ஈவினிங் 5 o'clock இன்னொரு வீடியோ வரும். இது வந்து 12 o'clock ஒரு வீடியோ வரும். ஓகேவா, இந்த வீடியோ 12 o'clock வந்துடும். ஸோ 5 o'clock இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் வீடியோ வரும். ஓகேவா, மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ்.